வணக்கம். நான் உங்கள் சுந்தர் விஜய். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். நேற்று நம்ம மார்க்கெட்டோட ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதில் நேற்று முடிஞ்ச வேலைக்கு பக்கத்தில் தான் நேற்றோட லோ இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட் முடிஞ்ச வேலைக்கு பக்கத்தில் லோ பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆனால் இதுவே நேற்று முடிஞ்ச வேலையிலேருந்து ஹைக்கு போகணும்னா 150 பாயிண்ட் ட்ராவல் பண்ணி போகணும். பொதுவாக மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகணும்னா ஒரு ஹையோ ஒரு லோவோ பிரேக் ஆகாமல் ட்ரெண்ட் ஆக முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ நேற்று முடிஞ்ச வேலை இருக்குது. முடிஞ்ச வேலையிலேருந்து 20 பாயிண்ட் கீழே வந்து கட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகிறது ஈஸியாக, இல்லை முடிஞ்ச வேலையிலேருந்து மேலே போய் 150 பாயிண்ட்டுக்கு மேலே போய் ட்ரெண்ட் ஆகிறது ஈஸியாக. அப்போ பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லோவை கட் பண்ணுறது தான் ஈஸி அண்ட் அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா. அப்போ நம்ம ஒரு ட்ரேடராக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா பாட்டமை பிரேக் பண்ணணும், நேற்று லோவை பிரேக் பண்ணணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துருப்போம். அது சொன்ன மாதிரியே பாட்டம் பிரேக் பண்ணிச்சு. லோவை பிரேக் பண்ணதுமே லோவுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு. இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட் செல்லிங். அதுக்கப்புறம் பாருங்கள் நிற்கவே இல்லை. இதில் நீங்கள் எந்த இடத்துல புட்டு வாங்கியிருந்தாலும் ப்ராஃபிட் தான். அந்தளவுக்கான ஒரு நல்ல மூமெண்ட்டு. கிட்டத்தட்ட ஹையிலேருந்து லோ பார்த்தீங்கன்னா ஒரு 380 புள்ளியே, கிட்டத்தட்ட 380 புள்ளி, அதாவது 380 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் ஹையிலேருந்து லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிச்சு. இப்போ இப்படி அமையிறது இது ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா, எது ட்ரெண்ட் ஆக போகுது, காலா புட்டாங்கிறது எல்லாமே நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அப்சர்வ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புட்டு வாங்கி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, பண்ணலை, அது செகண்டரி. ஆனால் கண்டிப்பாக கால் வாங்கி லாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கிடைக்க போகுது உங்களுக்கு. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புட் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் புட்டு எடுத்திருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 24,300 புட்டு எடுத்திருந்தீங்கன்னா பாருங்கள், 201லேருந்து 506 300 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டேவாக இன்றைக்கி இருந்திருக்கு. இதில் நீங்கள் எந்த இடத்துல புட்டை வாங்கியிருந்தாலும் ஒரு 10-20 பாயிண்ட் இறங்கினாலும் உடனே ஏறிடும், இறங்கினாலும் ஏறிடும்ன்ற மாதிரி தொடர்ந்து ஏற்றம் தான் இருந்திருக்கு. இந்த லோ பாருங்கள், இந்த லோவுக்கு மேலே இந்த லோ, இந்த லோவுக்கு மேலே இந்த லோ, இந்த லோவுக்கு மேலே இந்த லோ, இந்த லோவுக்கு மேலே இந்த லோ அப்படிங்கிற மாதிரி நேராக ஏறி இருக்குது. கடைசி இந்த லோவும் கட் பண்ணல, திரும்பி நின்றுச்சு. ஸோ ஒரு ஸ்விங்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட், ஸ்கேல்பிங்காக பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட், ஹோல்டிங்காக எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட். இதுக்கெல்லாம் காரணம் நேற்று நிஃப்டி போட்ட லோவை இன்றைக்கி கட் பண்ணது தான் காரணம். இன்னொன்று டைம், அதை 9:15 கட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் டேவுமே ஒரு நல்ல ஒரு ரேலி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே கால் ஆப்ஷன் பாருங்கள், மார்க்கெட்டை நல்லா இறங்குன்னு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. அப்போ கூட இந்த புட்டில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் ஆகிருக்கு. இந்த ஏற்றம் இந்த இடத்துல இல்லை, ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் ஸ்லோ இருந்திருக்கு. இந்த ஸ்லோவானதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த கால் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனுடைய ஆல் டைம் லோ, இந்த கால் ஆப்ஷனுடைய இந்த ஆல் டைம் லோ அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷன் இந்த ஆல் டைம் லோக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 1 ஹவர் கேண்டில் 1 2 3 4 5 மணி நேரமாக இந்த இடத்துக்குள்ளேயே தான் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இந்த ஆல் டைம் லோ பக்கத்தில் கால் ஆப்ஷன் வந்ததுனால தான் புட்டோடைய மூமெண்டம் தடங்கலாச்சு. ஒருவேளை இந்த லோவே இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு புட்டு தொடர்ந்து இன்னும் 100 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு மூமெண்டம் கிடச்சிருக்கும். சரி, இப்போது நாளைக்கு இன்றைக்கி என்னாச்சுங்கிறத பார்த்தாச்சு.
இப்போ மண்டே என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். ஏப்ரல் 13 ஏப்ரல் 15க்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. கிட்டத்தட்ட 24,146 23,906 ஒரு 150 பாயிண்ட் கேப்பு. இந்த கேப்பை இன்னைக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிருச்சு. இப்போ இதிலிருந்து அப்படியே திரும்புமா இல்லை தொடர்ந்து கீழே மார்க்கெட் வருமா அப்படிங்கிறத நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே. செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல விலையில் இருக்குது. கால் ஆப்ஷன் விலை குறைவாக இருக்குது. கால் ஆப்ஷன் நாளைக்கு ஒரு வேளை மண்டே அன்னைக்கு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி புட்டு என்ன செய்ய இவ்வளோ பெரிய விலையை கரைக்கணும்னு அந்த ஆப்ஷன் ஆளுங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன்ஸை நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ண வச்சு முதல் 15 நிமிஷத்துக்கு ஹைக்கு மேலே அதை சஸ்டெயின் ஆக விடாமல் தொடர்ந்து கீழே வச்சு புட் ஆப்ஷனை ஃபுல்லாக கரைக்கவும். புட் ஆப்ஷன் 100 பாயிண்ட் கரைஞ்சிச்சின்னா கால் ஆப்ஷன் வெறும் ஒரு 25-30 பாயிண்ட் தான் அப்ரிஷியேட் ஆகும். அந்த மாதிரி பண்ணி ஒரு சைட்வேஸாக போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ திரும்பி மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா ஏதாவது ஒரு டெய்லிக்கு மேலே எஸ்டர்டே ஹை மாதிரியான ஒரு ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்ல முடியுமே தவிர அது வரைக்கும் மார்க்கெட்டை புல்லிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து பாருங்கள் ஜம்ப் தொடர்ந்து இங்கே இருக்குது. ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க. அங்கேருந்து கேப் டவுனு, திரும்பி ரெட்டு, அங்கேருந்து சின்னதாக ஒரு டவுனு, திரும்பி ரெட்டு. ஸோ செல்லிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர்ட் டு பையிங். இப்போது இங்கேருந்து இங்கே இறங்குறதுக்கு 3 கேண்டில் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸுக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 கேண்டில் 6 நாள் தேவைப்பட்டிருக்கு இந்த உயரத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த 6 நாள் உயரத்தை 3 நாளில் இறக்கிட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ கால் ஆப்ஷனை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்ட்ராடே மட்டும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். பொசிஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்டம். சடனாக கேப் டவுன் கேப் அப் ஆச்சுன்னா மாட்டிப்போம். ஸ்பாட்டை எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கால் ஆப்ஷன்ஸோடைய இந்த விலைகளையும் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் இதுவும் சேர்ந்து தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். இப்போ இன்றைக்கி கடைசியில் நல்ல டவுன் ஆனது ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு நின்று இருக்கு. ஸோ நாளைக்கு அதாவது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கால் சைடில் இருந்து புட்டை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஆனால் கால் ட்ரெண்ட் ஆகாது. ஆகுமான்னு சொல்ல முடியாது, ஆகலாம். ஆனால் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. புட்டை கரைக்கிறதுக்காக காலை பயன்படுத்துவாங்களே தவிர காலை ஏற்றணுங்கிறது அவன் நோக்கமாக இருக்க வாய்ப்பு பெருசாக இல்லை. ஸோ இன்னையோடைய ரிவ்யூ இவ்வளவு தான். ஸோ இது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. கவனிச்சது மட்டும் இல்லாத அதை அப்சர்வ் பண்ணி மண்டே அன்னைக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியுமே தவிர வெறும் கவனிச்சுட்டு மட்டுமே இருந்தீங்கன்னா இது புரிய வாய்ப்பு குறைவு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை முழுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு லைவ் மார்க்கெட்டில் சின்ன டவுட்ஸ் இருக்குது, ஏன்னா நான் முடிஞ்ச அப்புறம் தான் வரேன். லைவ் மார்க்கெட்லேயே டவுட்ஸ்லாம் வருது, எனக்கு அதை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண வேண்டி இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கேட்காட்டி கூட லைவ் மார்க்கெட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸு அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் உங்களுடைய பெனிஃபிட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். நன்றி.